அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குடிசையில் பிறந்தவங்களின் கோடீஸ்வரர் ஆக்கும் கிரகநிலை அமைப்பு உள்ள ஜாதகம் எப்படி இருக்கும்? இந்த அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கா? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். பொதுவாவே சாதாரண ஏழ்மை நிலையில இருக்கவங்க பல பேர் பார்த்தீங்கன்னா, தன்னோட சொந்த முயற்சியால வருங்காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, பெரிய கோடீஸ்வரனா பிழைக்கிறது, மிகப்பெரிய அதிகார அமைப்புக்கு போறது, இந்த மாரி இது நம்ம நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். இதில நம்ம தமிழ்நாட்டில ஆளுமைக்கு இருந்தவங்களே நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏழ்மையிலலாம் இருந்து அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு போன அமைப்புலாம் இருக்கு. அந்த மாரி வகையில தான் இப்ப இன்னைக்கு ஒரு ஜாதகத்த பார்க்கலாம். ரொம்ப சராசரி ஃபேமிலியில பிறந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, தன்னோட சொந்த முயற்சியால மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு, மாவட்டத்தின் மிகப்பெரிய அதிகார பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வரர் ஜாதகமா மாறி இருக்கு. அதுக்கு என்ன மாரி கிரகநிலை ஜாதகத்துலலாம் இருந்ததுன்னா, சடனா நம்ம ஒரு பெரிய லெவல்ல சம்பாத்தியம் பண்ணி கோடீஸ்வரர் ஆகுவோம். எந்த நிலையில நம்ம பிறந்திருந்தாலும் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆவோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். பொதுவாவே ஒரு ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, லக்னம், லக்னாதிபதி நம்ம இத அடிக்கடி நம்ம பேசியிருக்கிறோம். அது நிலைய பொறுத்து தான் நம்ம ஆரம்ப கால வாழ்க்கையில நல்லா இருப்போமா, இல்ல மத்தியம கால வாழ்க்கை நல்லா இருப்போமா, இல்ல பிற்பகுதி கடைசி கால வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத முடிவு பண்றது பார்த்தீங்கன்னா, லக்னம், லக்னாதிபதி, ராசியாதிபதி, நடக்கும் திசைகள் இதையெல்லாம் பொறுத்து தான் நம்ம வாழ்க்கைங்கிறது எந்த லெவல்ல நம்ம போய் அடைவோம், நம்ம கடைசியா எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போவோம் அப்படின்னு முடிவு பண்றது, நம்மளோட உயரத்த அளவிடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த லக்னம், லக்னாதிபதியோட அளவ பொறுத்து தான் முடிவு பண்ணப்படும். இப்போ இந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில பிறந்திருக்காங்க. லக்னமா வந்திருக்கிறது மிதுன லக்னம். இந்த ஜாதகத்துல லக்னாதிபதி புதன் பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல போய் நீசமாயி வக்ரமாயிட்டார். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லக்னாதிபதி நீசமாயிட்டார், வக்ரமாயிட்டார், பலவீனமாயிட்டார் இந்த ஜாதகத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு லக்னத்துல லக்னத்துக்கு 10ஆம் இடம் லக்ன கேந்திரத்துல சந்திராதி யோகத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மீண்டு எழுதுறாரு. நீச்சபங்க ராஜயோகத்துக்கு இந்த புதன் போறாரு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளி பொருந்திய சந்திரன் பௌர்ணமி சந்திரனுக்கு 6ஆம் இடத்துல போய் உங்களுக்கு புதன் இருக்காரு. லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. லக்னத்துக்கு கேந்திரத்திலயோ சந்திரத்துக்கு கேந்திரத்திலயோ உங்களுக்கு புதன் இருந்தா, அந்த புதன் வலுப்பெறுவாரு. அந்த புதன் சம்பந்தப்பட்ட துறையிலேயே அவங்க வருவாங்க. அதாவது லக்னத்துக்கு 1, 4, 7, 10ல புதன் இருந்தாலும், இல்ல ராசிக்கு 1, 4, 7, 10ல புதன் இருந்தாலும் அந்த புதன் வலுப்பெறுவாரு. அந்த புதன் சம்பந்தப்பட்ட காரத்துவங்கள், வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு இயல்பாவே கிடைக்கும். இப்போ இந்த ஜாதகத்திலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லக்ன கேந்திரமாய் 10ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சந்திராதி யோகத்துல வலுப்பெறதுனால பார்த்தீங்கன்னா, புதன் மறுபடியும் மீண்டு எழுறாரு. இந்த ஜாதகத்துல 3ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு சூரியனும் 11ஆம் இடத்துல போய் உச்சமாவறாரு. இது உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 2ஆம் இடத்து சந்திரன் உங்க நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டு இங்க பௌர்ணமி யோக அமைப்புல வலுப்பெற்ற அமைப்புல ஒரு யோகமான ஜாதகம். லக்னாதிபதி உங்களுக்கு நீசமாய் வக்கரமானதால முதல்ல அவங்க சாதாரண குடும்பத்துல பிறந்தாங்க. ஆனா படிப்படியா அவங்க தன்னோட சொந்த முயற்சியில மிகப்பெரிய வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு இது ஏற்படுத்திட்டு. இதுல பார்த்தீங்கன்னா, புதன் நீச்சபங்கமானதுனால இந்த புதன் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களை வச்சு நடத்துகிற மிகப்பெரிய சிபிஎஸ்சி சிலபஸ் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. ரியல் எஸ்டேட் தொழில் மிகப்பெரிய லெவலில் சம்பாத்தியம் பண்ணுறாங்க. அரசியலில் மிகப்பெரிய ஒரு உச்ச பொறுப்பில் இவங்க மாவட்ட லெவலில் இருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் இவங்களை இல்லாமல் ஒரு விஷயங்கள் நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் உச்சபட்ச தலைவராக இவங்க வலம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண ஃபேமிலியில் பிறந்த ஒரு ஏழ்மை நிலையில் பிறந்த ஒரு ஜாதகர் தான் இந்த ஜாதகர். இதில் பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்துல சனி ஆட்சி இருக்கிறது இங்கே 9ஆம் இடத்த பாதிக்கும். இங்கே செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதியாகி அவர் 3ஆம் இடத்துலேருந்து இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. இவங்க பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி செட்டில் ஆகிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி ஆட்சியானாலும் அந்த இடத்த பாதிக்கும். அங்கே செவ்வாய் இருக்கிறதுனால தான் பிறந்த ஊர் மனையை விட்டு வெளியிடங்களில் இவங்க செட்டில் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்கன்னா, உயிர் காரத்துவத்தை கெடுக்கும் அப்படிங்கிறனால அப்பாவோட பூர்வீக அமைப்பை இது கெடுத்துட்டு அப்படின்னாலும், இது ஜட காரத்துவமான பணத்தை கொடுக்கறதுல இது மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, 9ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. இது ஜடக்காரத்துவமான பணத்தை கொடுத்துரும். உயிர்காரத்துவமான அப்பாவோட சொந்த பந்தத்தை கம்ப்ளீட்டாக வெறுத்து ஒதுக்கிட்டு வெளில ஒரு அமைப்பு கொடுத்துரும். இந்த ஜாதகரும் அது மாதிரி வெளியில் வந்துட்டார். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, புதன் மகாதசை நடந்துக்கிட்டு இருக்கு. 2018ல் ஆரம்பிச்ச இந்த தசைங்கிறது முதல் பாதி இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜாதகத்தில் 6 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க, இப்போ எனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா, இதுக்கு நான் முயற்சி பண்ணலாமா, இது நம்பி நான் செலவு பண்ணலாமான்னு எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே என்னட்ட ஜாதக பலன் கேட்க வந்தாங்க. நான் அந்த ஜாதகத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டேன். லக்னாதிபதி நீசமாய் தசை நடத்துகிறாரு. முதல் பாதியாக அவர் நீச பலனை தான் செய்வார். இந்த காலகட்டம் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்காது. அடுத்த பீரியடு உங்களோட மகன் ஜாதகத்தில் எம்எல்ஏ ஆகும் அமைப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால அடுத்த பீரியடு உங்கள் மகன் எம்எல்ஏ ஆவார் அப்படின்னு தான் நான் பலன் சொல்லியிருந்தேன். அதுக்கு லக்னாதிபதி நீசமாகி முதல்ல நீச பலனில் தான் அவர் செய்வார். எந்த ஒரு கிரகம் நீசமாக இருந்தால் முதல்ல நீச பலனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நீச்சபங்க அமைப்பையே அது தரும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இது கிடைக்கிறதுன வாய்ப்பு ரொம்ப கம்மி. உங்கள் மகன் அடுத்த பீரியடில் உங்களுக்கு எம்எல்ஏ வருவார் அப்படின்னு தான் நான் பலன் சொல்லியிருந்தேன்.
இப்போ மறுபடியும் ஆமா, எனக்கு வந்து நான் நெறைய முயற்சி பண்ணேன் சார். எனக்கு என்னோட நண்பர் என்கூட கார் டிரைவர் பண்ணவங்கலாம் இப்ப நான் என்னோட முயற்சியில நெறைய தடவ எம்எல்ஏ இருந்தாங்க, அமைச்சரா இருந்தாங்க. ஆனா, இப்ப நான் முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறைய தடை தாமதங்கள் வந்துட்டு, அறிவிப்பு லிஸ்ட்டுக்கெல்லாம் போயிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து திரும்ப என்னோட பேர் நீக்கிட்டாங்க. எனக்கு அதில கொஞ்சம் மன வருத்தம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பையன் ஜாதகத்த வாங்கி பார்க்கும்போது 9ஆம் இடத்துல உச்ச குருவோட வீட்ல இருந்து அந்த சனி தசைங்கிறது சரியா அந்த வருஷத்துல அவங்களுக்கு ஆரம்பிக்கிறதுனால, அவங்களுக்கு அடுத்த வருஷம் அவங்கள மகன் ஜாதகப்படி அவங்க தான் எம்எல்ஏ ஆவாங்க அப்படிங்கிற மாரி அமைப்பு இருக்கு. இந்த ஜாதகத்தில 5ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருந்து இங்க வந்து சூரியன் வந்து அந்த 5ஆம் இடத்த பார்க்கறதுனால மகனால கௌரவத்த அடையணும். தன்னோட மகள்கள் பெரிய லெவல்ல சம்பாத்தியம் பண்ணி பேரு புகழ வாங்கணுங்கிற அமைப்பு தான் இருக்கு. ஜாதகர் நேரடியா அரசியல்ல இவங்க ஈடுபட முடியல. அதுக்கு காரணம் வந்து லக்னாதிபதி நீசமானது முதல் வந்து உங்களுக்கு வந்து அது விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் சிறிய தடை ஏற்படுத்துது. இது வந்து தன்னோட பையன் மூலம் அத சாதிச்சுக்கிற அமைப்புங்கிறது வருது. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து அதிக சுபத்துவமா இருக்கும். ஆனா வந்து உங்களுக்கு லக்னாதிபதி பலவீனமாகி அந்த திசை நடந்ததுன்னா, அவங்க வீட்ல வேற யாராவது அதிகாரத்தில இருப்பாங்க. அது மூலம் அந்த பலன வந்து அவங்களால அனுபவிக்க முடியும். இந்த ஜாதகத்திலயும் இவங்களோட மகன் வந்து மிகப்பெரிய அரசியல் தலைவரா உருவெடுத்து அமைச்சர் அமைப்புலாம் போறதுக்கான அமைப்பு இருக்கு. அதை இவங்க அனுபவிக்கிற அமைப்பு இந்த ஜாதகத்தில வலுவாவே இருக்கு. அடுத்த பீரியடு இவங்களுக்கு அந்த அதிகாரங்கிறது இவங்க மகனுக்கு கிடைக்கிற அமைப்பு இருக்கு. பொதுவாவே ஒரு லக்கணத்தில வந்து லக்னாதிபதி நீசமா இருந்தாலோ, இல்ல வக்கரமா இருந்தாலோ முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை வந்து பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். ஆனாலும் மிற்ற கிரக அமைப்புல 5, 9 ரொம்ப நல்லா இருந்ததுன்னா, ஒளி கிரகங்கள் சூரிய, சந்திரன்லாம் வந்து தங்களுக்குள்ள கேந்திரமாவோ, லக்ன கேந்திர அமைப்புலாம் இருக்கும்போது, அந்த ஜாதகம் ஏதோ ஒரு காலகட்டத்தில ஜெயிச்சு மேல வந்துருவாங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. மீண்டும் நான் ஒரு நல்ல தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.